வந்துருச்சா? செல்வமா ஏன்பா செல்வம் எங்கப்பா போனா? சாப்பிட போயிட்டான்பா. எங்கம்மா போனா? கிமான ஒரு இடத்துக்கு போனோம். நேத்து செல்வத்துக்கிட்ட சொல்லிருந்தேனே. அப்படியா? இதான் செல்வமே வந்துட்டானே. என்ன கமலா போலாம்? போலாம். இவ்வளவு நேரம் இருந்துட்டு இப்பதான் போல. பரவாயில்ல செல்வம், கிளம்ப. நான் ரொம்ப தூரம் போறேன், மத்தியானம் வரமாட்டேன். என் ஸ்கூல் ட்ரிப் பண்ணி அடிச்சிரு. நான் அப்புறமா போயிட்டு போன் பண்றேன். சரிடா செல்வம். கமலா நீ டிஃபன் சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் செல்வம். கமலா நீ சொன்ன அட்ரஸ் விசாரிச்சேன். கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கான். அங்க பக்கத்துல வீடெல்லாம் இல்லையா? நல்ல பாட்டியா? ரெகுலரா? இல்ல செல்வம், என் ஃப்ரெண்டு கீதா கொடுத்தா. புது பாட்டியா, போய் பார்த்தாதான் தெரியும். ஆமா, அந்த பாட்டி கிட்ட கீதா போயிருக்கல? இல்ல, அவ ஊருக்கு போனதால என்ன போக சொல்லிருக்கா. அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா வாங்க சொல்லிருக்கா. இங்க பாரு கமலா, உன்னை எனக்கு 5 வருஷமா தெரியும். உன் நிலைமையும் எனக்கு புரியும். காசுக்காக ஆசைப்பட்டு வீணா வம்புல மாட்டிக்க வேணாம். இதா செல்வா, எனக்கு எப்பவுமே உன்னை பிடிக்கும். என்னால உனக்கு எவ்வளவு அக்கறை. ஆம்பளை துணை இல்லாட்டியும் கூட கூட பிறக்காத அண்ணனாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் இருக்க பாரு. அப்புறம் எனக்கு என்ன பயம்? என்ன செல்வம், சிகரெட் வாங்க போறியா? ஆணுல வாங்க போறேன் கமலா. உன் பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? இத பாரு செல்வம், வாழ்க்கையில எத்தனையோ பேரு என்கிட்ட உடலுறவு வச்சிருக்காங்க. காசு கொடுத்தோம், என்ன முழுசா அனுபவிச்சோன்னு நிறைய கட்டிருக்காங்க. ஆனா செல்வம், இந்த 5 வருஷத்துல கள்ளம் கபடம் இல்லாம எனக்கு ஒரு ஆண் துணையும் இருந்து என்னால அக்கறை செலுத்திருப்பாரு. நீ கிரேட் செல்வம். இத பாரு கமலா, மனுஷங்க எல்லாருக்கும் ஆண்டவன் ஒரே மாதிரியான குழப்பம் கொடுக்கறது. நாங்க காசை வாங்கிட்டு ஒருத்தர் ஒரு இடத்துல ஏத்தி ஒரு இடத்துல இறக்கி விடுறோம். நீங்க ஒருத்தர்கிட்ட காசை வாங்கிட்டு உணர்ச்சிகளை ஏத்தி உணர்ச்சிகளை இறக்கி விடுறீங்க. மனுஷனுக்கு எது தேவை அதை தானே நாமளும் பண்றோம். செல்வம், தத்துவம் நல்லதா இருக்கு. ஆனா நீங்க உங்க ஆட்டோவை நல்லா பாத்துக்கோங்க. நான் என் உடம்ப நல்லா பாத்துக்கிறேன். செல்வம், கொஞ்சம் வண்டி நிறுத்து. ஏய் குமுதா, இங்க வா. கமலாவா? என்ன கமலா? குமுதா, இங்க என்ன தனியா நின்னுட்டு இருக்க? குருபாய் வீட்டுக்கு போறதுக்காக 1 மணி நேரமா நிக்கிறேன். நான் போக வேண்டிய பஸ்ஸும் வரல, எந்த ஆட்டோக்காரனும் நிக்காம போறான். சரி, என் ஜாக்கெட் தச்சிட்டியா? எப்படி போகுது உங்க தையல் பயிற்சி குழு? புதுசா யாராவது சேர்ந்திருக்காங்களா? மொத்தம் 15 பேர் இருக்கிறாங்க. எங்க பயிற்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு. தனியா கடை வைக்கலான்னு இருக்கிறேன். உன் ஜாக்கெட்டை நாளைக்கு கொடுத்துருவேன். சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நானே உனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு தரேன். செல்வா, ஒரு ஆட்டோ பிடிய. சரி கமலா, இதோ பிடிக்கிறேன். ஓ, நம்ம மணியா? செல்வம், இவங்களே அழைச்சுன்னு போனோம். மணி, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ நினைக்கிறது தப்பு மணி. நம்மள மாதிரி ஆட்டோக்காரங்க குமுதா மாதிரி அரவாணிகளுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா சமுதாயத்துல அவங்க நம்மள மாதிரி ஒரு அங்கம் தானே. நாங்களும் பயிற்சி எடுத்து நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கிறோம், நல்ல தொழில் கத்துட்டு இருக்கிறோம், நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு காசு கொடுக்காம போக மாட்டோம். எங்களுக்கு நீங்க ஆதரவு, வேற யாரு ஆதரவு? வரேங்க. சரி குமுதா, வந்து ஆட்டோல இருங்க. வரேன் கமலா. நாளைக்கு நான் தச்சு ஜாக்கெட்டை தான் நீ போடணும். கரெக்டா? பாய். செல்வம், கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. உன் வண்டியை பார்த்துதான் நின்ன. என்ன சொல்ற? செல்வம், நேற்று உங்க அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக 500 ரூபாய் பணம் கேட்டிருந்தல, பணம் கிடைச்சிருச்சு. இந்தா வச்சுக்கோ. சுடு, ரொம்ப தேங்க்ஸ் பா. ஆமா, இப்ப உனக்கு எதுவும் செலவு இல்லையே? என் தாய் இயக்கத்துல இருந்து எனக்கு தொழில் பயிற்சி கத்து கொடுத்துட்டாங்க. நான் தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இனிமே எனக்கு பண கஷ்டமே இல்ல. சுடு, எப்படி இருக்க? ஐயோ கமலாவா, எப்படி இருக்கீங்க? அவசரமா போறீங்க போல இருக்குது, போயிட்டு வாங்க. மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு செல்வத்துக்கே கடன் கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுடர், கிளம்புறோம். கமலா, நாம கிளம்பலாமா? கமலா, நாம தேடி இந்த வீடு அதான். அதுவா? கமலா, நீ கொடுத்த அட்ரஸ் இதான். ஹோட்டல் காட்டுல தனி வீடா இருக்கு. பத்திரம்.
செல்வம், பார்ட்டி வேலை முடிஞ்சதும் என்ன கார்லயே டிராப் பண்றதா கீதா சொன்னா. நீ கிளம்பு. இல்ல கமலா, உன்னை தனியா விட்டுட்டு போக எனக்கு மனசு வரல. நான் வெயிட் பண்றேன். நீ உள்ள போ. ஏதாவது பிரச்சனைனா கூப்பிடு, நான் உடனே வரேன். சரி சார். நான் தான் கமலா, கீதா சொன்ன ஆளு. வாமா, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன சார், இந்த வீடு ஏன் தனியா ஒதுக்குப்புறத்துல இருக்கு? பயமா இருக்கா? இது என் ஃப்ரெண்டோட வீடுதான். இப்பதான் இந்த ஏரியா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஜோதி என் ஃப்ரெண்டு. ஜோதி, இவதான் இன்னைக்கு நம்ம புள்ளிமான். ராம்ஸ், பொண்ணு ஓகே. நம்ம ஜொல்லிப்பட்டு தண்ணி வாங்க போறோன்னு குபேரா வந்துட்டானா? என்ன பாக்குற? உள்ள நைட் ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்க, போய் குளிச்சுட்டு வா. 2 பெக் அடிச்சா ஜமாய்தான். கீதா என்கிட்ட சொன்னா ஒருத்தர் தானே, ஆனா இங்க வந்து பார்த்தா 2 பேர் இருக்கீங்க. அமௌண்ட் அதிகமா கொடுக்கறேன்னு சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன். இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். என்னடி சொல்ற? காசு கொடுக்கறோம்ல 5க்கு 10. சும்மாவா? நாங்க சொல்றதை நீ செஞ்சுதான் ஆகணும். இல்ல நான் கோபக்காரன் தெரியும்ல. சும்மா பயந்துட போகுது. நாம 3 பேர் இல்ல, அதான் பயப்படுது. ஒரே அமுக்கு, அப்புறம் அடங்கிட போற. ஏய், நான் கிளி இல்ல, பருந்து. இந்த சலசலப்புக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. வேற ஆள் கிட்ட வச்சுக்கோ. கழுத. செல்வம், செல்வம். இத பாரு செல்வம், ஒருத்தங்க சொல்லிட்டு 3 பேர் அனுபவிக்க பாக்குறாங்க. மனுஷனாவே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. இத பாருங்க, அவன் நியாயமா நடந்துகிட்டா நீங்களும் நியாயமா நடந்துக்கணும். இது மாதிரி கீழ்த்தரமா மிருகத்தரமா நடந்துக்கிட்டீங்க, அப்புறம் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். நீ யாரா இவளுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு? நீ ஒருத்தன் என்ன பண்ணுவ? ஏய், ஆட்டோ டிரைவர்ரா, இவளோட நண்பன். நான் ஒருத்தனா? ஜிபி கூப்பிட்டா 100 ஆட்டோ வந்து நிக்கும். ஆடி போயிடுவீங்க சும்மா. அது மட்டும் இல்ல, அவங்க உரிமையை நிலைநாட்டுறதுக்கு வக்கீல்கள் நிறைய இருக்காங்க. தெரியுமாடா உங்களுக்கு? வாக்கம்லாம். ஏய், ஆட்டம் போடும் ஆட்டோ. ஆட்டோ டிரைவர் ஆட்டம் போட்டான் தாங்க மாட்டீங்க, ஆடி போயிடுவீங்க. யோ, மனுஷனே நடங்கய்யா. மிருகத்துக்கு தாயா எண்ணிக்க தெரியாது. வரட்டுமா? ஏய், வா கமலா. கமலா, வண்டியில ஏறு, நான் பாத்துக்கிறேன். கேட்கவே இல்லை. இப்ப வந்து வசமா மாட்டிக்கிட்டோம் இவங்க கிட்ட. தைரியமா இரு, பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி. ஆனா இப்போ நிலைமை நமக்கு சாதகமா இல்லையே. எங்க ராத்திரி நேரத்தில் தனியா போறீங்க? அப்ப எங்களுக்கு வேண்டிய ஆளா நீங்க? இந்த நேரத்தில் எங்க அனுமதி இல்லாம நீ பேசுறதே தப்பு. நீ நடிக்கிற மாதிரிலாம் எங்க கிட்ட நடக்காது. என்னடி பசப்பு காட்டுறீங்க? நாங்க குப்பத்தை ஆளுங்க, நினைச்சதை செஞ்சு காட்டிடுவோம். வேணா எங்க கிட்ட இந்த வேலை. கையே ஏறா.